வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு புத்தகம் வந்து லைஃப்ல மனுஷங்களா இருக்க எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆவது இந்த கேள்வியை கேட்டிருப்போங்க. எப்படா இருந்து இதுல இருந்து நம்ம தப்பிக்கிறது அப்படின்னு அந்த மனசுல ஒரு கீத்து மாதிரி நம்மளுடைய உள்ளத்திலையும் மனசுலயும் நம்ம பிரெயின்லயும் எல்லாத்துலயுமே ஒரு ஸ்பார்க் அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆவது நடந்திருக்குங்க. அப்படிப்பட்ட கேள்விதான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. என்னன்னா, கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவது எப்படி. இதை எழுதியிருக்கிறவர் ஸ்ரீ பகவத் ஐயா. பகவத் ஐயாவை பத்தி நம்ம சொல்றணும் அப்படின்னா, இப்போ தற்காலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஞானின்னு சொல்லலாம். ஞான மார்க்கத்தை சொல்லக்கூடியவர். எனக்கு இந்த ஞான மார்க்கம், ஞானி, அவங்கள பத்தி எல்லாம் புக்கெல்லாம் எனக்கு கேட்கலாம் அவ்வளவு இஷ்டம் இல்லைங்க. எனக்கு யதார்த்தமான வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த புக்கு உங்களுக்கு தான். ஏன்னா இந்த வாழ்க்கைய தெளிவா வாழ்றது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ஸ்ரீ பகவத் ஐயா. இவருடைய ஒரு புத்தகம், ஏதாவது ஒரு புத்தகம் படிச்சா கூட உண்மையிலேயே நம்ம மனசு, அதாவது கலங்களா இருக்கக்கூடிய மனசு அத்தனையும் ஒரு தெளிவு நிலைக்கு வரும். நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது அந்த செயலாக்கம் பெறும். கண்டிப்பா இவருடைய புத்தகத்தை ஏதோ ஒன்னாவது வாங்கி படிங்க. அந்த உணர்வை உங்களுக்கு கண்டிப்பா இவர் கொடுப்பாரு. ஏன்னா இங்க நம்ம வாழ்க்கையில இருக்க பிரச்சனையே என்னன்னா, பொதுவா இந்த மனசு ரீதியா இருக்கக்கூடிய இந்த உணர்ச்சிகளும் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஓடக்கூடிய இந்த எண்ணங்களும் தான் நம்மள வந்து எதை சரியா செய்யணும்னு செய்ய விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு. பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறது அங்கதான். அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவருடைய புத்தகங்களே வந்து நமக்கு பெரிய பெரிய ஞான தெளிவு கொடுத்துருக்கு. நிறைய பேரு அதனால பலனடைஞ்சு அவங்க வாழ்க்கையில அதாவது அவங்களோட பல படிநிலைகள்ல இப்போ ஒரு தொழில் செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் 2 தொழில் செய்யற அளவுக்கு அவங்களோட ஞான தெளிவு அதிகமாகி சந்தோஷமா எந்த ஒரு அவங்களுக்குள்ள இருக்கிற பல கேள்விகள் எல்லாம் தொலைஞ்சு எந்த ஒரு கவலைகளும் இல்லாம சரியான பாதையில போயிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். விஷயம், நம்மளுடைய விதியை பத்தியும் கர்மாவை பத்தியும் ஆன்மீகத்தை பத்தியும் நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும். இது 3 ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இது 3த்துக்குமே தொடர்பு இல்லைன்னு தான் சொல்றாரு. அதிகமா ஆன்மீகத்தை நம்பக்கூடிய நபர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் என்னுடைய கர்ம வினையிலிருந்து நான் விடுபடுறதுக்கு போகாத கோயில் இல்லை, பார்க்காத ஜாதகம் இல்லை, என்னுடைய செயல்களை எல்லாத்தையும் வந்து நான் மாத்திக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்றனோ அதெல்லாம் பண்றேன். ஆனா எனக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நான் செய்யாத பூஜை, யாகம், பரிகாரம் எதுவும் இல்லை, அத்தனையும் செஞ்சு பார்த்தாச்சு. ஆனாலும் எனக்கு வந்து கர்மவினை தீர மாட்டேங்குது. அப்புறம் இந்த கோயிலுக்கு போன்னு சொல்றாங்க, பிரார்த்தனைகள் பண்றேன், ஒரு சில சமயம் அது நடக்குது, பல சமயம் அது நடக்க மாட்டேங்குது இப்படின்னு ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க. ஆன்மீகவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்ம வினைன்னு ஒண்ணு இல்ல, அடிப்படையாவே அதுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்க்கிறதுக்கு தான் முற்படுறாங்க. இந்த புத்தகம் யாருக்கு அப்படின்னு சொன்னா, இத ரெண்டுமே எண்ணமே இல்லாம யதார்த்தமா உண்மையா பாக்குறவங்களுக்கு தான் இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஆன்மீகவாதியும் அந்த கோட்பாட்டுக்கும் போகாதீங்க, நாத்திகவாதிக்கும் போகாதீங்க. உண்மையிலேயே உண்மையை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற திறந்த மனசோட, அதாவது நம்ம மனசு அப்படிங்கிறது அதுக்கு தெரிஞ்ச அறிவை மட்டும்தான் அதை பத்தி அது பேசும். தான் கண்ட காட்சிகள் மட்டும் உண்மையா இருந்தா அது உண்மைன்னு பேசும். தெரியாத விஷயத்த பார்த்ததுன்னா அது கொஞ்சம் பயப்படும், அதை பத்தி ஏத்துக்கிறதுக்கும் அது கொஞ்சம் டிலே ஆகும். இப்படி இதுல வந்து தெரியாத விஷயங்கள் தான் இருக்கு. ஆனா ஓப்பன் மைண்டடா இதை பத்தி தெரியணுங்கிறவங்களுக்கு இவர் ரொம்ப அழகான விளக்கங்கள் கொடுக்குறாரு. 4 வகையான கர்ம வினைகள் இருக்கு அப்படின்னு இவர் குறிப்பிடுறாரு. ஒண்ணு வந்து சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம், நிஷ்காமியம் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி எல்லாம் வந்து ஏதோ நம்ம வந்து சாஸ்திரத்துலதான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. ரொம்ப ஈஸி எக்ஸாம்பிள் சொல்றாங்க. எப்படி வந்து ஒரு பேங்க்ல ஒரு பெரிய பிக்ஸட் டெபாசிட் நிறைய போட்டு வச்சிருக்கிறோமோ அதுதான் நம்ம சஞ்சிதம். அதுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி இவ்வளவு மட்டும்தான் நான் செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்றது பிராரப்தம். இதுதான் இப்ப நம்ம நிகழ்காலத்துல, அதாவது இந்த வாழ்க்கையில பிராரப்த கர்மா அனுபவிச்சுட்டு இருக்கோம். சஞ்சிதம்ங்கிறது ஏற்கனவே செஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆகாமியம் அப்படின்னா என்னன்னா, இப்போ பிராரப்தத்துல இருந்து எடுத்து அதை நம்ம செலவு பண்றோம் இல்லையா. இப்போ சப்போஸ் நான் அந்த அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து புதுசா ஒரு தொழில் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த தொழில் மூலமா நிறைய வட்டி, அதாவது பொருளாதார நல்ல லாபமோ நஷ்டமோ கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஆகாமியம். அப்போ நான் செய்யற செயலுக்கான அந்த விளைவுகள் அது எல்லாமே வந்து ஆகாமியம். அதாவது நான் என்ன செய்ய போறேனோ அது எல்லாமே வந்து ஆகாமியத்துல சேரும், அதுக்கான விளைவுகள் ஆகாமியத்துல சேரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நிஷ்காமியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுதான் இந்த ஒட்டுமொத்த இந்த கர்ம வினையிலிருந்து விடுபடுவதற்கான வழி. அதை பத்தி தான் இந்த புத்தகத்துல சொல்றாங்க. விதியை வெல்வதற்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். அவர் சொல்ல விஷயம், நீ உன்னுடைய
ஆகாமியத்தை, அதாவது உன் கையில இருக்க விஷயத்த, அதுக்கு ஒரு அழகான நமக்கு தெரிஞ்ச ஒரு கதை தான் சொல்றாரு. ஒரு சீடர் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் வந்து இந்த குரு உண்மையான குருதானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோதனை பண்ணணும்னு நினைக்கிறான். கையில ஒரு பட்டாம்பூச்சியை உள்ள வச்சுட்டு, கையில பிடிச்சு வச்சுட்டு அந்த குரு கிட்ட போய் கேட்கறான். இந்த என் கையில என்ன இருக்குன்னு சொல்லுங்க, நீங்க ஞானி தானே, என் கையில என்ன இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே அந்த குருவுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் எதுக்கு வந்திருக்கான்னு புரிஞ்சிருச்சு. அவரு பட்டாம்பூச்சி தானே நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்லையே, நீங்க சரியா சொல்லிட்டீங்க. சரி, பட்டாம்பூச்சி வச்சிருக்கேன்ல, இப்ப அது உயிரோட இருக்கா இல்ல அது செத்து போச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவர் சொல்றாரு, அவருக்குள்ள தெரிஞ்சிருச்சு, நான் எப்படி சொன்னாலும் இவன் வந்து பிரச்சனை பண்ணுவான். அதாவது நான் வந்து செத்துருச்சுன்னு சொன்னா இல்லையே உயிரோடு இருக்கே அப்படின்னு பறக்க விட போறான். இல்ல நான் அது வந்து உயிரோடு இருக்குன்னு சொன்னா கையிலேயே நசுக்கி அதை சாகடிச்சிருவான். இப்ப அவரு குரு என்ன சொன்னாரு, அந்த சீடன், அந்த புதுசா வந்த அந்த சீடன் கிட்ட அவர் சொன்னாரு, ஆமா இப்போ அது உயிரோடு இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் உன் கையில இருக்கு அப்படின்னாரு. ஆகாமியமும் அப்படிதான். நம்மளுடைய பிராரப்தத்தை, அதாவது நம்ம பேங்க்ல இருந்து இப்ப இந்த வாழ்க்கைக்கு பழைய கர்மால இருந்து எடுத்துட்டு வந்து வாழ்ற இந்த வாழ்க்கைய எப்படி கர்மவினை இல்லாம வாழ்றது அப்படின்னு சொல்றது நம்ம செய்யக்கூடிய செயல்ல இருக்கு. அது நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஆகாமியம் மாறப்போகுது. சரி, அதுதானே நமக்கு பிரச்சனை, என்ன செய்யறது எப்படி செய்யறது அப்படின்னு தான் நமக்கு தெரியாம இருக்கு, எப்படி செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுல வந்து முதல் விஷயம், நம்ம செய்யக்கூடிய செயலுக்கான நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது அடுத்தவங்களை எந்த விதத்திலையும் துன்புறுத்தாததா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னங்க இது எல்லாரும் சொல்றது தானே, எப்படியா நான் யாரையும் துன்புறுத்துறது இல்ல, ஆனா எல்லாரும் என்ன துன்புறுத்துறாங்களே, நான் எதுவும் பண்ணாம அத்தனையும் நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேனே, நான் எந்த தப்பும் தவறும் செய்யாம எல்லாரும் வந்து என்னையவே சொல்றாங்களே, இப்படி இருக்கையில நான் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்ல. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீங்க இது இது வந்து உண்மை, அனுபவிச்சுதான் பாருங்களேன். ஒரு நல்ல காரியம் செய்யுங்க, உங்களை எல்லாரும் அந்த நல்ல காரியம் செஞ்சு உங்களை எல்லாம் கெட்டதாவே சொல்லட்டும், உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க நோக்கம் சரிதானே, இருந்துட்டு போட்டோம். இப்போ யாராவது உங்களை அப்படி தப்பும் தவறுமாக பேசினாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம், இந்த விஷயம் அவ்வளவு சத்தியம் அப்படின்னு சொல்றாரு. என்ன முக்கியமான விஷயம் தெரியுமா, நம்ம எந்த தவறும் செய்யாம நம்மளை பத்தி தவறாக பேசக்கூடிய ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய டெபாசிட்ல சேர்த்து வச்சிருக்கோங்கல்ல, டெபாசிட்ல நிறைய சேர்த்து வச்சிருக்கோம் இல்ல, நம்மளோட சஞ்சித கர்மா, அதுல இருந்து 50%, அந்த எல்லாத்துல இருந்து 50% தெரியாமலே நம்மளுடைய தீய வினைகளை எடுத்துக்கிறாங்க. நல்ல வினைகள் கிடையாது, தீய வினைகள். அப்போ நம்ம நோக்கம் உயர்வா நம்ம செய்யும் போது, ஆகாமியம் சரியா செய்யும் போது அது நமக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நான் தான் செய்யறதுக்கு தான், எனக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு தான் அத்தனை பிரச்சனையா இருக்கே, ஒரு விஷயம் செய்யணும்னாலே ஏகப்பட்ட ஒரு மனம் வந்து அலைப்பாஞ்சிட்டே இருக்கு. ஒரு டெசிஷன்ல எப்படி உள்ளுக்குள்ள வந்து ஒரு 1,00,000 தாட் ஓடிட்டே இருக்கு, 70,000 எண்ணம் சொல்றாங்க, ஆனா அதுக்கு மேலே எண்ணம் ஓடுது, எப்படி நான் வந்து அதுல நான் எப்படி செய்யறது, அதுதானே எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அகத்துல செய்யக்கூடியதுக்கு ஒரு வேலையும் கிடையாது. நீ உள்ள கைய வச்சு என் மனசை சரி பண்றேன்னு சொல்லி அங்க எந்த ரீடைரக்ஷனும் பண்ணாத அப்படின்னு தான் அவர் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கர்மத்துல இருந்து, கர்ம வினையில இருந்து விடுபடுறதுக்கு அவர் சொல்றாரு. இல்லையே, நம்ம இத்தனை வருஷமே என்ன கேட்டிருக்கோம், உன்னுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணு, உன் மைண்டை சரி பண்ணு, உன் மைண்டை வந்து நீ இப்படியெல்லாம் அதை வந்து சரி செஞ்சு மேனேஜ் பண்ணு, இப்படிலாம் சரி செஞ்சாதான் உனக்கு வந்து எல்லாமே சரியா நடக்கும் தானே கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன புதுசா இருக்கு, உன் மைண்ட்ல நீ எதையுமே செய்யாத அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது நமக்கு தோணும் இல்லையா. அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து நம்மள அதிகமாக சிந்திக்க வைத்து ஞான தெளிவடைய வைக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படி வந்து நம்மளுடைய ஐம்புலன்களும் அந்த 5 உணர்ச்சிகளும் வந்து எப்படி நம்மள வந்து கடந்து 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 போகுதோ, இப்போ ஒரு விஷயம் பாக்குறோம், பார்த்த உடனே அது வந்து நகர்ந்து போயிடுது. அப்புறம் ஏதோ ஒன்ன வந்து ஸ்மெல் பண்றோம், ஸ்மெல் பண்ண நிமிஷத்துக்கு அப்புறம் அது நகர்ந்து போயிடுது, அதுவே வந்து நிக்கிறது கிடையாதுல்ல. அது மாதிரிதான் நம்மளோட 6வது உணர்ச்சியான இந்த மனமும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்குது, தெரிஞ்சு வச்சுட்டு அது இயல்பாகவே நகரக்கூடியதுதான். நம்ம என்ன பண்றோம்னா, நகரக்கூடியதை நகர விடாம நம்ம அதை புடிச்சு வச்சுக்கிறோம். அதுதான் அப்பதான் அங்க பிரச்சனை தொடங்குது. இந்த புத்தகம் படிக்கும் பொழுது நமக்கு நிஷ்காமிய கர்மம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்றாங்க. அது வந்து ஞானிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இதுதான். நம்மளுடைய மனதை வந்து அதன் போக்குல இயல்புல அகத்துல உனக்கு செய்யறதுக்கு எதுவும் கிடையாது, நீ எதை நினைக்கிறியோ நல்லதை நினைச்சு அதை நீ புறத்துல செய்யி, அது செயலா செய்யி அப்படிங்கிறத அவ்வளவு அழகா இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. அதுல இருக்கிற நம்மளுடைய எடுத்துக்காட்டா இருக்கட்டும்,
ஜனகர் மகாராஜா அவரை பத்தியான ஒரு விஷயம், அது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது அந்த கதை. நம்ம மனதை வந்து நிஷ்காமிய கர்மத்தை பத்தி, அதை நான் சொல்லி இங்க ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. அதை நீங்க படிச்சு அதை தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம படிக்கும் போதுதான் நமக்குள்ள உணர்வா இருக்கும். நமக்குள்ள உள்ளூர நிறைய அந்த நம்ம எப்படி மனமாற்றம் அடையணுங்கிற அந்த கதைகள் எல்லாமே வந்து இயல்பாகவே நமக்கு வந்து அதை வந்து இயல்புல எப்படி விடணும்னு தெரிய வைக்கும். மனமாற்றம் அப்படின்னு சொல்றது கூட எனக்கு என்னமோ இப்போ அது சரியா படலைன்னு தோணுது. ஏன்னா அது இயல்புல அதை எப்படி விடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த புத்தகத்தின் வழியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலே கர்ம வினையில இருந்து, அதாவது நம்ம செய்யக்கூடிய இப்ப செயல், கர்மாங்கிறது ஒண்ணுமே இல்லை, நம்ம செய்யக்கூடிய செயல். அந்த செயலினால ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள்ல இருந்து நம்மளை வந்து எப்படி பாதுகாத்துக்கலாம். அப்புறம் ஏற்கனவே செய்த செயல்களுக்கு அதை வந்து சரி பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம். அது நம்ம நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது, அதாவது நல்ல நோக்கத்தோட நல்ல காரியங்கள் நம்ம செய்யும் போது அந்த வினைகள் எல்லாமே அகலும், அதாவது நம்ம சேர்த்து வச்ச பாவ வினைகள் அகலும் அப்படிங்கறதும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய கேள்வி பதில்கள், நம்மளுடைய ஜாதகத்தை பத்தி, ஜாதகம்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, நவகிரகங்கள் என்ன மாதிரி வேலை செய்யுது, ஏன் பிரார்த்தனைகள் நிறைய நேரம் பலன் அளிக்குது, பலன் அளிக்கல, சூப்பரா சயின்டிபிக் ரீதியா கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பா இந்த புத்தகம் வாங்கி படிங்க. பகவத் ஐயாவோட மற்ற புத்தகங்களும் கிட்டத்தட்ட 16 புத்தகங்களுக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன், 16-18 புத்தகங்களுக்கு மேல. அது எல்லாமே வாங்கி படிங்க. ஒரு வாழ்க்கையை பற்றிய முழுமையான ஒரு புரிதல் வந்து நமக்கு கண்டிப்பா ஏற்படும். இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும், எதற்காக வாழணுங்கிறதும் எல்லாருக்குமே புரியும். ஞானம் அப்படின்னு சொன்னா ஏதோ எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறது கிடையாது. இங்கிருந்தே நீ செய்ய வேண்டியதை அழகா செஞ்சுட்டு போலாம். உள்ளுக்குள்ள நீ சும்மா இருக்கலாம், வெளியில உன் செயல் அழகா செய்யலாம் அப்படிங்கிறத இவருடைய எல்லா புத்தகங்களும் எடுத்து சொல்லுது. இந்த புத்தகத்தை கண்டிப்பா வாங்கி படிங்க. நன்றி.